அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீக்கெண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு டிஎன் டெட் தொடர்பாக நம்ம பார்க்கறது என்னன்னா, உளவியல்ல நம்மளுடைய எப்பவும் போல 30 அவுட் ஆஃப் 30 அந்த கோலோட நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வீக்கெண்ட்ல நம்ம பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்கத்திறன். இந்த ஆக்கத்திறன்ங்கிறது உளவியல்ல மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிய நம்ம இங்க எடுத்துக்கிறது எப்பவுமே. எக்ஸாம் பர்ப்பஸ் பார்க்கும்போது கூட, இங்க நெறைய கொஸ்டின்ஸ் நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டின் பேங்க்கும் எப்படிங்கிறது உங்களுக்கு பின்னோட இந்த இந்த அந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு த வீடியோ நவ். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. இப்போ ஆக்கத்திறன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப நம்ம மனிதர்கள் எடுத்துட்டேன்னா, பல்வேறு திறன்கள் நம்மகிட்ட ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. இன்பில்ட்டா கொஞ்சம் திறன்கள் இருக்குது. நம்ம பாதி திறன் வெளியில லேர்ன் பண்றோம். அதுவும் பாதி திறன்கள் வெளியில பார்த்து நாம புரிஞ்சுக்கிறோம். அத நாம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி நெறைய திறன்கள் இருக்கும்போது, இதுல ஒரு பாதி திறன்கள் என்னன்னா, நம்முடைய முன்னேற்றத்துக்கு இது பயன்படுகிறது. திறன்கள் என்ன ஆகுதுன்னா, ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு அந்த திறன்கள் பயன்படுகிறது. அப்புறம் அதே நேரத்துல பல திறன்கள் நம்ம எதுக்கு நம்ம அத லேர்ன் பண்ண தெரியாமலேயே, எந்த ஒரு பயனும் செய்யாம, ஏன்னா அத நம்ம சரியான முறையில நம்ம லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். இல்லன்னா லேர்ன் பண்ணியிருந்தாலும் சரியான முறையில நான் அத ஆக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஸோ இந்த திறன்களும் என்ன ஆகுதுன்னா, பயன்படாமலேயே நெறைய நேரத்துல நம்மகிட்ட போயிருது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்ப நம்ம ஒரு லாங்குவேஜ் எபிலிட்டி நம்ம லார்ஜ் அந்த லாங்குவேஜ் பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நெறைய லாங்குவேஜ் நமக்கு தெரியும்னு வச்சுக்கிறங்க. அது நம்ம என்னன்னா லாங்குவேஜ் லேர்னிங் அந்த ஸ்கில் பேஸ்ட் நம்ம கத்துக்கிறோம். ஆனா, அது நெறைய நேரத்துல நம்ம பயன்படுத்தாமலேயே, அந்த திறன்கள் என்ன ஆயிரும்னா, காலப்போக்கத்துல அப்படியே மெதுவா டிமினிஷ் ஆயிட்டு போயிருது. ஸோ, இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும்போது, நெறைய திறன்கள் நம்மகிட்ட என்ன ஆயிருது, பயன்படாமயே நெறைய திறன்கள் போயிரும். அப்போ, இந்த திறன்கள் பார்த்தீங்கன்னா, புதுமையான மற்றும் தனித்தன்மை உள்ளவற்றை படைக்கும் அல்லது உருவாக்கும் திறனை தான் என்ன, ஆக்கத்திறன் என்று கூறலாம். இப்போ இதுல ஆக்கத்திறன்ங்கிறதுக்கு என்ன டிஃபைன் பண்ண பாருங்க. புதுமையான மற்றும் தனித்தன்மை உள்ளவற்றை படைக்கும் அல்லது உருவாக்கும் திறன். புதுசா நாம ஒரு இன்னோவேட்டிவா ஒரு பொருள நாம கிரியேட் பண்றோம். ஸோ இதுக்கு வேண்டிய ஒரு ஸ்கில் பேஸ்ட் என்ன வேணுமோ, அந்த ஆக்டிவிட்டி என்ன வேணுமோ, அது நமக்கு ஆக்கத்திறன் நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ இதுல மெயின் பர்ப்பஸ் யார் அப்படின்னா, இந்த அறிவியல் மேதைகள், அப்புறம் கலைத்திறன் மிக்கவர்கள், படைப்பாளிகள், இவங்க எல்லாமே தாங்கள் அறிந்த செய்திகள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அனுபவர்கள் அதே நேரத்துல அவங்களோட உள் உணர்வுகளை பயன்படுத்தி புதுமையான பலவற்றை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது நம்ம நெறைய ஒரு சயின்டிஸ்ட் நீங்க ஒரு இதுல பார்க்கலாம். அவங்களுடைய வரலாறுல பார்க்கும்போது, அதாவது அவங்க தெரிஞ்சு அவங்க உருவாக்குறது ஒரு 50% அப்படின்னா, அவங்க என்ன ஒரு அவுட்கம் என்னன்னு தெரியாமலேயே ஒரு விஷயத்த இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட அனுபவம் உள்ளுணர்வ வச்சு நெறையவே ஒரு ஸ்கில் ஒரு அவுட்கம்மா, ஒரு நல்ல ஒரு விஷயமா வெளியில வருது இல்லையா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் நம்ம சயின்டிஸ்ட் நம்ம ரிலேட்ட பார்க்கலாம். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, பாரதியார் நீங்க எடுத்துன பாருங்க. பல புதுமையான கவிதைகள். இது அந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு இடத்த பார்க்குறாரு. பார்த்த உடனே அங்கிருந்து ஒரு உள்ளுணர்வு தோன்றுதுன்னா, அங்க ஒரு கவிதையா வரும். அப்புறம் நிலாவ பார்க்குறாரு, நம்ம வானத்த பார்க்குறாரு, பூமிய பார்க்குறாரு, பறவைகள் பார்க்குறாரு. பறவைகள் பாரு காக்கை, குருவியங்கள் சாதி. அது அப்ப காக்கை சீரலின் நந்தலாலா. இந்த மாரி ஒரு பாடல் எல்லாம் ஒரு பொருளை பார்த்து மாத்திலே அவங்களுக்கு அந்த அளவு ஒரு கிரியேட்டிவ் வருது இல்லையா? அப்ப அதே போல சர் சி.வி. ராமன் இதே ஒரு விஞ்ஞானிகள், ஒரு அறிவியல் ஆர்வலர்கள் எடுத்துட்டேன்னா, இவங்களும் நெறைய இதுல அப்புறம் ஐன்ஸ்டீன் இவங்க எல்லாமே ஒரு விஷயத்த நம்ம கரெக்ட்டா ஒரு திங்க் பண்றாங்க. அதுல வர்ற ஒரு இன்ட்யூஷன்ல வச்சு அவங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சு ஆக்கத்திறன் நெறைய இங்க படைப்பாளிகள் நம்ம உளவியல்ல பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க, இப்ப டாரன்ஸ் இதுல சம்பந்தப்பட்ட உளவியலாளர் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. டாரன்ஸ்ங்கிறவர் இவர் என்னன்னா, ஒரு 5 பண்புகளை பற்றி இங்க விளக்குறாரு. முதலாவது பண்பு என்ன? தன்னியல்பு. 2வது என்ன? நெகிழ்ச்சி. 3வது மாற்றுத்தன்மை. அப்புறம் கருத்து வேகம். அப்புறம் முற்றிலும் புதுமை. இந்த 5 வகையான இந்த திறன்கள இங்க படிகள் இங்க குடுக்குறாங்க. அப்ப இது எல்லாமே என்னது? ஆக்க சிந்தனைக்கு குவி சிந்தனையும், விரி சிந்தனையும் தேவைப்படுகின்றன. இத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது அந்த கன்வர்ஜென்ட் திங்கிங், அப்புறம் டைவர்ஜென்ட் திங்கிங் பார்த்தோம். அப்ப இதுவும் என்னன்னா, ஆக்க சிந்தனையில அதாவது எந்த நேரத்தில நம்ம சிந்தனை விரிவுபடுத்தணும், எந்த நேரத்தில நாம சிந்தனைய குவிச்சு, அதுல ஒருமுகப்படைப்போட அந்த ஒருமன அந்த ஒருமுனைப்பாட்டோட நம்ம இருக்கணுங்கிறத, இந்த குவி சிந்தனை நமக்கு கத்து தருது இல்லையா? ஸோ இதுன்னு பார்க்கலாம். இப்போ
இந்த ஆக்க சிந்தன படிநிலை இது வந்து நிறைய கேள்விகள் இப்படி கிடைக்கும். அதாவது ஏதோ ஒரு கேள்வி கொடுக்குறாங்க, கேள்வி கொடுத்துட்டு இது வந்து ஆக்க சிந்தனையான படிநிலைகள் யாவை? இதை வந்து ரெண்டு வந்து ஆப்ஷன்ல எம்சிக்கு மாதிரி கொடுக்கும்போது நீங்க ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த படிநிலை பார்த்து 4 படிநிலைகள் இங்க இருக்குதாக இது யாரு சொல்றா அப்படின்னா கிரகாம் வாலஸ். பேர் நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படுத்தது இதோட இதோட 5 பண்புகள் வந்து பார்க்கிறாரு டாரன்ஸ், இவர் பார்க்கிறாரு. அப்புறம் படிநிலைகள் வந்து சொல்றவர் யாருன்னா கிரகாம் வாலஸ் பார்க்கிறாரு. இவர் என்னென்ன படிநிலைகள் அப்படின்னா, ஒன்னாவது வந்து ஆயத்த நிலை, அதாவது ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்லலாம். ரெண்டாவது உள் வளர்ச்சி, உள்ள வந்து இன்குபேஷன், அது வந்து அதோட வளர்ச்சி. அப்புறம் விளக்கம் தோன்றல், அதுக்கு வேண்டிய ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்மளுடைய கருத்து உருவாக்குதல். அப்புறம் வந்து என்ன பண்ண நம்ம வேலிடேட் பண்றது, ஒரு வெரிஃபை பண்றது, சரிபார்த்தல் நிகழ்வு. இந்த 4 நிகழ்வுலையும் இங்க வந்து ரொம்ப முக்கியமா இங்க நம்ம இங்க பார்க்கலாம். இது வந்து சொல்றது யார்? இது வந்து யார் ரிலேட்டட்னா கிரகாம் வாலஸ். இப்போ ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது டாரன்ஸ், இவர் வந்து 5 படிநிலைகள். இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம இங்க பார்த்து வரலாம். இப்போ முதல்ல வந்து ஆயத்த நிலை, இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ண, முதல்ல வந்து நம்ம ஒரு பிரச்சனையை வந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வந்து ஒரு ஆக்கத்திறன், நம்ம ஆக்கத்திறன் நம்ம ஈடுபட போறோம், அது வந்து நம்ம செயல்படுத்த போறோம்னா முதல்ல வந்து என்ன பிரச்சனை வந்து நமக்கு இருக்குது, அது செல்ஃபா இண்டிவிஜுவலா என்ன பிரச்சனை இருக்குது, சொசைட்டிக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை, நம்ம இருக்கிற குரூப்புக்கு என்ன பிரச்சனை, நம்மளுடைய இந்த பியர் குரூப்க்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் நாம் வந்து பிரச்சனை வந்து தெளிவாக நாம சேகரிச்சுட்டாலேயே அது வந்து நம்ம பாதியில வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜுக்கு வந்துடுறோம். இதுக்கு என்ன தேவையான விவரங்கள், இந்த டேட்டாக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாம சேகரிக்க வேண்டும். இப்போ வந்து இதெல்லாம் என்ன பண்ணிருது, இப்போ இருக்கிற பிரச்சனை ஈஸி பண்ணி ரொம்ப எல்லாமே ஈஸியா வருது. நம்ம என்ன பிரச்சனையோ அதுக்கு வேண்டிய டேட்டா வந்து இருக்கு. சரியான ப்ராம்ப்டை வந்து நீங்க வந்து ஏஐல கொடுத்துட்டானா அதுக்கு வந்து அத்தனை டேட்டாஸும் என்ன பண்ணி கொடுத்துரும், நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள் வளர்ச்சி, உள்ள வந்து நம்ம எப்படி நாம அதை வந்து நம்ம குரோத் பண்ணி எப்போ வந்து நம்ம டெவலப்மெண்ட் போகணும் அப்படின்னா, பிரச்சனைகள் வந்து சில நேரங்கள் வந்து உடனடியான தீர்வு வந்து தோன்றிவிடும், அல்லது தோன்றா விடணும். நனவிலி நிலை, அது கான்சியஸ், இந்த சப்கான்சியஸ் வந்து ரெண்டுமே இங்க ஒர்க் ஆகுது. இப்ப இன்னும் கூட பார்த்தேன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பண்ணுவாரு, அவர் வந்து என்ன இந்த புக் ரைட்டிங் வந்து கோச் கொடுக்குறாரு. அவர் பார்த்தா சப்கான்சியஸ்ல, அது சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த நேரத்துல வர்ற விஷயத்த வந்து நாம டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நாம வந்து ஒரு புக் எழுதுறது. இப்ப ஏன்னா எப்பவுமே இந்த சப்கான்சியஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணோம். உடனே நம்ம என்ன தாட் பண்றோமோ வெளியில எக்ஸ்டர்னல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே நேரத்தில் வெளியில இருக்கிற தாட்ஸ், அங்க இருக்கிற தாட்ஸ்ல என்ன ஆகும், எல்லாமே ஒரு டார்மினன்ட் ஸ்டேஜ்ல போயிடும். அப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன ரெக்கார்ட் ஆகுது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்க வந்து எதை பத்தி நீங்க திங்க் பண்றீங்க, அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன கொடுக்கணுங்கிறத சப்கான்சியஸ் மைண்டை வந்து நம்ம என்ன பண்ண ஈஸியா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை வந்து நாம ரைட்டிங்ல நம்ம வெர்பலா கொண்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிச்சயமா அங்க வந்து ஒரு அருமையான ஒரு புத்தகமா நமக்கு இந்த வழிபடுக்கும். நிறைய ஆத்தர்ஸ் நிறைய பிரச்சனைக்கு வந்து சால்வ் பண்றவங்க எல்லாமே இந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் கொடுங்க. பாரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய கணித மேதை ராமானுஜர் அவர்களுக்கு கூட அந்த ஆள் மனதில் வந்து அவருக்கு வேண்டிய ஒரு பிரச்சனை வந்து உள்ள போடுறாரு. உள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்டு தெளிவா இருக்கும்போது எந்த நேரத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலை வருதுன்னு பார்த்து கூட அவர் வந்து நிறைய அந்த ப்ராப்ளம் கொடுக்குற அத்தனை ஒரு சொல்யூஷன் கொடுத்ததும் ஏறக்குறைய 90% மேல சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் அவரால் கொடுக்க முடியுது. அதனால அந்த விஷயத்தை வந்து நம்ம இங்க நனவிலி நிலைகளை வந்து இந்த பிரச்சனைக்காக என்ன ஆகணும், இந்த அலசல் வந்து நடந்து கொண்டிருக்கும். அது என்ன ஆகும், பல தீர்வுகள் தோன்றி மறையுதுல. அப்போ சில தீர்வுகள் வந்து என்ன ஆகும், நமக்கு அந்த ஒரு ஃபிளாஷ் ஆகும், ஒரு இதாகும். அப்ப இது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிளாஷ், ஒரு மின்னல் அடிக்கிற அந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த தீர்வுக்கு என்ன உடனடியா அங்க வந்து வளர்ந்து வரும். அதை வந்து நம்ம சரியான முறையை கையாளும் போது என்னாகும், இது வந்து நம்ம என்ன உள் வளர்ச்சி, அந்த இன்ட்யூஷன் வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம். அப்புறம் விளக்கம் எப்படி வந்து நமக்கு ஒரு விளக்கம் தோன்றுது அப்படின்னா, இப்ப பிரச்சனைக்கான விளக்கம் வந்து சில நேரம் மனது இதுவும் அதே திடீர்னு உள்ளொளி போல தெரியும். அப்புறம் நான் சொல்றது இங்க ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நம்ம கணித மேதை ராமானுஜம் இவர் வந்து பாருங்க, தன் கனவில் வந்து பல கணித உண்மைகளை பளிச்சிட்டு வந்து குறிப்பிடுகிறார். அப்புறம் சர் சி வி ராமன் இவர் என்ன பண்ணுவார், ஒளியை பத்தி இப்ப இருக்கிற நம்ம சயின்ஸ் டே நம்ம கொண்டாடி இருப்போம். அது வந்து மெயின் பார்த்தோன்னா அந்த ஒளியில பார்த்து அந்த விப்கியார் அந்த வானத்தோட அந்த கலர் தான் இல்லையா, நீல நிறம் பத்தி பார்க்கணும் இல்லையா. இது வந்து எப்படி வந்து இவருக்கு உள்ளொளிய தெரிஞ்சுன்னா, கப்பல்ல வந்து இவர் வந்து வெளிநாட்டு பயணம் போயிட்டு இருப்பாரு. கப்பல் தளத்தில் வந்து கடலை பார்த்து உலவி கொண்டிருக்கிற நேரத்துல தான் இதை வந்து வானத்துல இருக்கின்ற அந்த விப்கியார் அந்த ரெயின்போ இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவார், அந்த கடலோட நீல நிறத்துக்கும் வானத்துல வர அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இருக்கும், அதே நேரத்துல ரெயின்போ வர்றதுக்கும் இதை வந்து ரொம்ப ஆலோசனை என்ன பண்ணுவாரு, இதோட அந்த விளக்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ சரி கண்டுபிடிச்சாச்சு, ஆரம்பத்துல வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் வந்தாச்சு, அப்புறம் இன்ட்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்,
அப்புறம் அதுக்கு வேண்டிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம எடுத்துட்டோம். இப்ப என்ன பண்ணி இப்ப வந்து நம்ம என்ன வேலிடேட் பண்ணணும், சரி பார்க்கணும். இது எப்படி பார்க்கணும்னா வெரிஃபைட் பண்ணும்போது என்ன ஆகும்? அப்போ சிந்தித்து அறிந்த தீர்வின் தன்மை. இப்ப ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? இந்த தீர்வோட தன்மைய வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து அறிய பண்றோம். இதுக்கு என்னென்ன வேணும்னா, உள் வளர்ச்சி தேவைப்படும். விளக்கம் விளக்கம் வந்து நம்ம அதுக்கு ஒரு தேவையான விளக்கம் தேவைப்படும். அப்ப இந்த 2 நிலைகளையும் தாண்டி, இந்த அறிவியல வந்து ஆக்க சிந்தனைக்கும், கலையழகோட ஆக்க சிந்தனைக்கும் நம்ம 2மே என்னன்னா ஒரு காமனா இங்க இருந்து, அதோட நம்ம ஒரு தீர்வு வந்து நம்மளால உருவாக்க முடியும். அப்ப பாருங்க, இப்ப ஆக்கத்திறன் வந்து எவ்வளோ ஸ்டெப்ல என்னென்ன ஸ்டெப் வருது பாருங்க. அப்போ ஆக்க சிந்தனைகளை பெரும்பாலானோர் வந்து அவர்கள் கருத்துக்களை வந்து திடீரென தோன்றுவதாகவும், அது ஒரு உள்ளுணர்வாக பெறப்பட்டதாகவும் கூறியுள்ளனர். இத நெறைய நம்ம இன்வென்ஷன் எல்லாமே இதுதான். இப்ப இது பார்க்கும்போது என்னன்னா, இப்ப நம்ம அந்த ஈவன் அந்த தையல் தைக்கிற அந்த ஊசி கூட, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, நெறைய டைம் முயற்சி பண்றாரு. அவர் ரொம்ப ஃபெயிலியர் ஆகுறாரு. எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவரோட கனவுல வர்றது அந்த கழுகோட அந்த அலகு வந்து அது வந்து ஒரு மாமிசத்த சாப்பிட்டுருக்குது. இரைய வந்து சாப்பிட்டுருக்கும்போது என்னாகும், உள்ள போய் அலகு வந்து மேல இழுக்குது இல்லையா? ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து திடீர்னு எடுத்து வந்து அதுல அப்படி பண்ண போறாரு. அது என்னாகுன்னா, அங்க வந்து ஒரு தையல் தேய்க்கும் இயந்திரமாக அங்க நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் அதே போல வந்து வகுப்பறையில வந்து நம்ம என்ன வரும்? இப்போ இந்த ஆக்கத்திறன் சிந்தனை வந்து நம்ம மாணவர்களுக்கு வகுப்பறையில வந்து எப்படியெல்லாம் வளர்க்கலாம்? அப்படி இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இல்லனாலும், நம்ம வாழ்க்கைக்கு வந்து நம்முடைய டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு ரொம்பவே தேவைப்பட இருக்குது. இதுல பாருங்க, இப்ப பாடச் செயல்கள் செய்யும் போதே, மாணவர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தல். ஏன் வந்து இங்க வந்து ஃப்ரீடம் குடுக்க சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே சுதந்திரமா இருக்கும்போது தான் நம்மள ஆக்கத்திறன் வந்து அங்க அதிகமாக அங்கே வேலை செய்யும். ஒரு பய உணர்வோட, இல்ல ஒரு மதிப்பெண் வேணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடவோ, இல்ல மற்றவர்கள் வந்து நம்மள வந்து கவனிக்கிறாங்க, ஒரு சூப்பர்வைசிங் பண்றாங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிருவேனோ சொல்லிட்டு ஒரு படபடப்போட செய்யும் போதோ, இல்ல எனக்கு வேண்டிய ஒரு ஒரு ரிசல்ட், ஒரு அதிகமான ஒரு மதிப்பெண்ணோ, இல்ல எனக்கு வந்து நல்ல ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும். இந்த மாரி ஒரு எண்ணத்துல வந்து நம்ம செய்யும்போது, நம்முடைய ஆக்கத்திறன் வந்து அங்க வந்து நம்ம 100% வந்து அங்க வராம நம்ம போயிருது. அப்போ மாணவர்கள் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த சுதந்திரமாக செயல்பட நம்ம அனுமதிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, களிமண்ணால் பல்வேறு உருவங்கள். இப்ப நம்ம குடுக்குறதுல இந்த கலை திருவிழாவிலயும், நம்மளுடைய ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லயும், இந்த களிமண்ணுல ஏன் குழந்தை கொடுக்கிறாரு நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தா நம்மளுடைய மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப்மென்ட் இருக்குது. அப்புறம் அந்த போன்ஸ் அந்த நியூரான்ஸோட கனெக்டிவிட்டி இருக்குது. மசில் மெமரி வந்து அங்க வருது. அப்படி எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுடைய இந்த ஆக்கத்திறன் எந்த மாரி ஒரு ஷேப் எப்படி குடுத்தாலும் அவனால என்ன பண்ண முடியும்? அத வந்து கிரியேட் பண்ண முடியும். திடீர்னு ஒரு யானையா மாத்த முடியும். அந்த யானைய வந்து விநாயகரா மாத்த முடியும். விநாயகர் வந்து நல்ல ஒரு 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 மனிதனா மாத்த முடியும். இல்ல அத வந்து பெரிய ஒரு ஒரு கட்டடமா மாற்ற முடியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து அத வந்து எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, அந்த மாணவர்களோட ஆக்கத்திறன் வந்து ஒரே இதுல, ஒரே இடத்துல பல வகையில வந்து அவனோட ஆக்கத்திறன் இருக்குது. அப்புறம் எழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு விருப்பத்துக்கு தகுந்த மாரி அவன உருவாக்க முடியும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அறிவியல் கண்காட்சிகள். இந்த அறிவியல் கண்காட்சிகள் வைக்கிறதுக்கு நோக்கமே அதுதான். அது என்னன்னா, எந்த மாரி ஒரு விஷயத்த படிக்கிறானோ, அது அவனோட ஸ்டைல். ஏன்னா இப்ப வந்து நம்ம புத்தகத்துல காட்டுறதும், அவ வந்து வெளியில ஒரு காணொளியில பார்க்கிறதும், அங்கே அவங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் அந்த வளங்கள் கிடைச்சதோ, அந்த வளங்கள வச்சு அவங்க பார்க்குறாங்க. ஆனா நமக்கு அதே நேரத்துல அந்த வளங்கள் வந்து இங்க வந்து உள்ளூர்லயோ, இல்ல நம்ம கிராமத்திலயோ கிடைக்காது. அப்ப அந்த மாணவன் என்ன பண்ணுவான்னா, அதே அந்த அவுட்கம் வர்ற மாதிரி உள்ளூர் வளங்கள வச்சு பயன்படுத்தும்போது, நிச்சயமா அவனுக்கு ஒரு ஆக்கத்திறன் கண்டிப்பா அங்க வந்து வேலை செய்யும். அதனால என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்தில் வந்து என்ன ஆகும்னு இது வந்து கண்டுபிடிப்புகளுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்பா அங்க இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, காகித வேலைப்பாடுகள். இது வந்து கைரியோகிராஃபின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இதுல சொல்லுவோம். அப்ப இந்த இந்த மாரி வந்து ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், அப்புறம் இந்த மாரி பொறுத்து அட்டைகளுக்கு உண்டு. அந்த வந்து கியூப் வந்து நம்ம பண்றது, அந்த கியூபாய்டு விளையாட்டுங்க. அப்புறம் இதெல்லாம் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவனுடைய அழகுணர்ச்சிய தூண்டி வருது. அது ஆக்கத்திறன் அங்க வந்து வளர்க்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கணினி விளையாட்டுகள், அப்புறம் மின்னணு விளையாட்டுகள், சதுரங்க விளையாட்டுகள் போன்ற இவை அனைத்துமே என்ன ஆகுதுன்னா, நிதானத்தையும், சிந்திக்கும் திறனையும் மேம்படுத்தி ஆக்கத்திறனுக்கு அடிப்படையாக அமையும். இப்ப இந்த ஆக்கத்திறன் வந்து நிறைய கணினி விளையாட்டுகள் ரொம்ப அதிகமா இருக்குது. இப்ப இத நம்ம பேஸ் பண்ணி நம்மளுடைய இப்போ இருக்கிற அந்த டிஎன் ஸ்பார்க் இந்த மெத்தட்ல கூட இந்த ஸ்க்ராட்ச்ன்னு சொல்லி வருது. அப்புறம் வந்து அந்த இதுல நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு விளையாட்டு ஒரு ஆக்கத்திறன் வந்து இந்த பிளாக்லி கேம்ஸ் இவங்க குடுக்கறது எல்லாமே என்னாங்கன்னா, ஆக்கத்திறன் வந்து சம்மந்தப்பட்டது. அதே நேரத்துல கணினியோட திறனையும், செயல்பாட்டுகளையும் ஊக்குவிப்பதோட ஆக்கத்திறனையும் அங்க வளர்க்கறதுக்கு நம்ம இங்க குழந்தைகள பார்க்கிறோம். அப்புறம் குழந்தைகள் வந்து அடிக்கடி வந்து என்ன பண்ணா சுதந்திரமாக ஒரு வினா எழுப்ப மாரி அவங்களுக்கு நாம ஒரு வாய்ப்ப வந்து உருவாக்கி குடுக்கணும். ஏன்னா, கொஞ்சம் நிச்சயமா வந்து என்னன்னா, ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான்.
அவருக்கு பெரிய ஒரு ஆக்கத்திறன் வந்து என்ன ஆயிரும்னா அதை அப்படியே மறைச்சு வச்சிரும். இல்லைன்னா கேட்கறதுக்கு பயந்துட்டு அதையே அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு கேள்விதான் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் வந்து அவனுக்கு அந்த நேரத்திலேயே கிடைச்சிட்டானா அவனுக்கு பெரிய ஒரு ஆக்கத்திறன் அது சொல்லாம ஈஸியா நமக்கு வந்துடும். அதனால வந்து என்ன திங்க் பிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, திங்க் பிக் அந்த ஸ்டார்ட் ஸ்மால். அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்கிறது இதுதான். அப்புறம் விளையாட்டில் இந்த விளையாட்டின் மூலமா ஆர்வமுள்ள மாணவர்கள் என்னன்னா இந்த புலனுறுப்பு சுறுசுறுப்பு இதுவும் என்ன ஆகுதுன்னா இந்த இந்த சுறுசுறுப்பு தன்மை இந்த ஆர்வம் எல்லாமே ஆக்கத்திறனுக்கு வந்து மிக ரொம்பவே அத்தியாவசியமா இருக்குது. அப்புறம் களப்பயணங்கள் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்ப கல்வி சுற்றுலா இது வகுப்பறையை சோர்வில் இருந்து விடுபட்டு அதுவும் என்ன சுதந்திரமான ஒரு உணர்வை கொடுக்கறதுனால இதுவும் ஆக்கத்திறன் வந்து வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பை நம்ம பார்க்கிறோம். இப்ப நூலகத்தில் வந்து தனிமையில் அமர்ந்து புத்தக துணையுடன் சிந்திக்கும் பழக்கம். ஒரு புக்கில் அவன் படிக்கிறான், அதை பற்றி அவன் திங்கிங்கிறான். இது என்ன ஆகுதுன்னா நிச்சயமா ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு ரொம்ப அவனுக்கு உதவுவது. அப்புறம் நியூட்டன், ஐன்ஸ்டைன், அப்புறம் பாரடே, சர்சிவரன் போன்ற பெரிய அறிவியல் மேதைகள் இவங்க வந்து ஆசிரியர்கள் தெரியாததை வந்து என்ன பண்ணுவாங்க ஆக்க சிந்தனையின் துணை கொண்டு கண்டுபிடித்தாங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அந்த ஆக்கத்திறன் வந்து அவங்க கண்டுபிடிச்சதோட உண்மையான நோக்கம்தான். அப்புறம் ஆசிரியரின் அச்சுறுத்தல் இல்லாமல் அதட்டல் இல்லாமல் ஆக்கத்திறன் வளர்ச்சி வந்து என்ன ஆகுதுன்னு எல்லாமே வரும். இந்த அச்சுறுத்தல் அதட்டலும் இருக்கும்போது ஆக்கத்தின் வளர்ச்சி ஒருபோதும் உதவாது என்பதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாவது மத்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு கண்டிப்புடன் இருக்கணும். ஆனா, ஒரு குறிப்பிட்ட இந்த மாரி ஒரு சிந்தனையில ஒரு அறிவியல் குறிப்பாக வந்து ஒரு அறிவியல் நோக்கத்தோட நம்ம பாடம் நடத்தும் போதோ, இல்ல ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டியா நாம அவங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும் போதோ, அந்த நேரத்துல மட்டும் அவன வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு நண்பனைப் போல அவன பாவித்து என்ன பண்ணணும்னா, நெறைய கேள்விகள் வந்து மாணவர்கிட்ட வாங்கும்போது, அங்க என்னன்னா அவனுடைய ஆக்கத்திறன் அவன் ஒரு மாணவனால் தொடுக்கப்பட்ட அந்த வினா வந்து, பல மாணவர்களோட சிந்தனைய வந்து அங்கே தூண்டுவதற்கு காரணமாக அங்க இருக்கும். அந்த கேள்வி கேட்கக்கூடிய மாணவன் யார் அப்படின்னா, நம்மிடையே வந்து சகஜமாக பேசக்கூடிய மாணவனா இருக்கணும். அதே நேரத்துல நல்ல ஒரு ஒரு நண்பனைப் போல பாவிக்கும் ஒரு மாணவனா இருக்கும்போது, அங்க ஆக்கத்திறன் வந்து அந்த மாணவனால் என்னாகும், பல மாணவர்களுக்கு வந்து அது உதவுவதற்கு நம்ம இங்க நம்ம வகுப்பறையில அன்றாட நிகழ்வு நம்ம பார்க்கலாம். அப்புறம் அதே போல மாறாக ஆசிரியரோட அன்பு, அரவணைப்பும் மற்றும் பாராட்டுதல் இது எல்லாமே முக்கியத்துவமா ஆக்கத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். இங்கேருந்து நிச்சயமா இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். கேள்வி வந்து நிச்சயமா வரும். எம்சிக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு மாணவர்கள் தேவைப்படுதுன்னு ஒரு ஆசிரியர் அச்சுறுத்தலா, இல்ல ஆசிரியரின் அரவணைப்பா, இல்ல பாராட்டுதலா, இல்ல ஒரு பெற்றோரின் ஒத்துழைப்பா, என்ன மாதிரி கூட எம்சிக்யூ கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உளவியல் பொறுத்தளவுல கேள்வி என்பது காப்பி பேஸ்ட் போல இருக்கிறது வராது. இன்றைக்கு வந்து இந்த ஒரு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அந்த அந்த ஒரு தொகுதியிலிருந்து, அந்த ஒரு சாப்டர்ல இருந்து, அந்த ஒரு தலைப்பில இருந்து கேட்கப்பட்ட கேள்வி வந்து அடுத்த தேர்வுல வந்து அதே தலைப்பிலே, அதே பாடப்பகுதியில, அதே வினாவை வந்து அவர்கள் சோதிக்கக்கூடிய இருந்தானா, நிச்சயமா அந்த கேள்வி வராது. நிச்சயமா அங்க வந்து மாறித கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு வாஸ்ட் ஒரு ஒரு சிலபஸா இருக்குது. அதனால நம்ம கான்செப்ட் வந்து நல்லா நீங்க புரிஞ்சுகிட்டால் மட்டுமே, நம்ம அத்தனை கேள்வியும் நம்மளால பதிலளிக்க முடியும். இது வந்து அறிவியல் போலவோ, இல்ல கணிதத்தை போலவோ, இந்த டைரக்ட் கொஸ்டினவோ, டைரக்ட் ஆன்சரவோ இங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா நீங்க வந்து விஷயத்த வந்து நல்லா நீங்க புரிஞ்சுட்டேன்னா, நல்லாவே நீங்க இதுல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா வந்து பாக்குது, ஆசிரியர்கள் வகுப்பு என்னவா இருக்கக்கூடாது, சர்வாதிகாராக செயல்படுவதை தவிர்த்து, ஒரு ஏதுவாராக அது ஒண்ணு என்னன்னா, ஒரு ஒரு ஃபெசிலிட்டேட்டரா அவங்க இருக்கணும். அத சொல்றாங்க. அப்ப மாணவர்களுக்கு வந்து இடையே வந்து நல்லுறவை ஏற்படுத்தி, குறிப்பாக அறிவியல் பாடத்துல, குறிப்பாக வந்து நம்முடைய ஆக்டிவிட்டி பாடத்துல, கேம்ஸ் பீரியட்ல, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்றாட நிகழ்வுல, இது வந்து ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தும் போது, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, சுதந்திரமாக சிந்திக்க அவனுக்கு அங்க ஒரு வழிவகுக்கும். இது என்னன்னா, இந்த சுதந்திரமான சிந்திப்பு தான் பிற்காலத்துல ஆக்கத்திறன் வந்து துளறிவிட துவங்குறதுக்கு ஒரு பேஸா அங்க நம்ம இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இப்ப அடுத்ததா பார்க்கும்போது, இந்த அறிவியல் சோதனைகளை வந்து மாணவர்களே செய்து கற்க உதவ வேண்டும். இது வந்து எல்லாமே இப்படி பண்ண முடியுமான்னா, பிராக்டிகலா சொன்னா நம்மளால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா, முக்கியமான கேள்வி வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஒரு வேல்யூபிள் காஸ்ட்லி அந்த திங்ஸ் இருக்கும். இல்ல ஒரு பொருள் வந்து கிடைக்காத ஒரு ரேரா கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நாம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். இந்த மாரி விஷயத்துல நம்ம ஒரு பிரிகாஷனா நம்ம ஆசிரியர் மட்டுமே செய்து காட்டுறது நல்லது. மற்ற நேரங்கத்தில மற்ற அந்த வேற மாதிரி ஒரு அந்த பொருள்கள் இருக்கும்போது, மாணவர்கள் கையிலேயே குடுத்து அது வந்து கொஞ்சம் பிரேக்கேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாம ஃப்ரீயா குடுக்கும்போது, அவர் ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த காந்த விசை கோடுகள் இதில வந்து தாராளமா மாணவர்கள் ஒவ்வொருத்தர் கையில கூட காந்தத்த குடுக்கலாம்.
காந்தத்தை கொடுத்து அதோட காம்பன்சேஷன் யூஸ் பண்ணிட்டு அதோட இந்த போல் யூஸ் பண்ணிட்டு நீ வந்து காந்த விசை கோடுகள் வரையலாம். அப்புறம் காந்தத்தோட அந்த மேக்னெட்டிக் அந்த அட்ராக்ட் பண்ணலாம். அந்த ரிப்பேலுங்கிறது என்ன, அட்ராக்ட்ங்கிறது என்ன, எல்லாமே இது மாணவர்கள் கையிலேயே கொடுத்து பண்ணலாம். ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு வேதியியல் சார்ந்த பொருட்கள் போகும்போது ஒரு அமிலமா இருக்குது, காரமா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கையில கொடுத்து செய்யறது நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான விஷயத்துல வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் நாம ஆசிரியர்கள் செய்து காட்டிட்டு மற்றவர்கள் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இரும்புத்தூள், காகிதம், இந்த காந்தங்கள் இதெல்லாம் வந்து நம்ம மாணவர்கள் டைரக்டாவே நம்ம கொடுத்து நாம சோதனை செய்ய வைக்கலாம். அப்புறம் இந்த காந்தத்தின் வந்து தாங்களாகவே ஒரு சோதனை செய்து அந்த காகிதத்தை வைத்து அதோட இரும்புத்தூள்களை வைத்து அது வந்து இந்த மாதிரி ஒரு சோதனையில் வந்து காந்த விசை கோடுகளை வரைந்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உண்மை நிலையை அந்த காந்தமே என்பது வந்து ஃபுல்லாவே அவங்க பறிஞ்சுக்குவாங்க. அப்புறம் இந்த உணர்வு வந்து என்ன பண்ண அவங்களுக்கு ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு மிகவுமே ரொம்ப உதவியா இருக்கும் பிற்காலத்துல. அப்புறம் குழு விவாதம் இது மட்டும் போதுமானா, குழு விவாதம் வந்து நிறைய மாணவர்களோட எண்ணங்களை வந்து நம்ம அங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப 4 மாணவர்கள் உட்கார வச்சு ஒரு குழுவா நம்ம டீமர்ஸ் பிரிச்சுட்டு, நம்ம ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் இருந்து, அவங்கள விட்டு நீங்க பேச விடுங்க. நிறைய விஷயம் வரும். அதாவது நம்ம கூட பேசாத அந்த மாணவர்கள் எல்லாமே அந்த குழுவுல வந்து பேசுவாங்க. அது வந்து என்னன்னா பிற்கால கருத்து வர்றதுக்கு இந்த பெரிய பெரிய ஒரு ஒரு செமினாருக்கு மாணவர்கள் நம்ம வந்து இந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கோ, இல்ல கருத்தரங்குல பேச வைக்கிறதுக்கோ, இல்ல ஆக்டிவிட்டி பேஸ்டு மன்ற செயல்பாடுகளுக்கோ, இல்ல ஒரு கிரியேட்டிவ் குரூப் நம்ம காமனா பண்றதுக்கோ, எல்லாத்துக்குமே ஒரு சொற்பொழிவு ஆற்றுறதுக்கோ மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆக்கத்திறன் வச்சு அவனுக்கு வந்து நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு இந்த குழு விவாதம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அப்புறம் கட்டுரை, கவிதை, பாட்டு, ஓவியம் வரைதல், அப்புறம் இந்த விளையாட்டு போன்றவற்றை எல்லாத்துலயுமே என்ன ஆகுது மாணவர்களோட ஆக்க சிந்தனையை தாண்டி ஆக்கத்திறன் வந்து நம்மளால வளர்க்க உதவும். சோ அப்ப வந்து இதை வந்து ஆக்கத்திறன் வந்து இவ்வளவு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து விஷயமா இருக்குது. இதுல சம்பந்தப்பட்ட உளவியலாளர்கள் யார் பாருங்க. இது சம்பந்தப்பட்ட உளவியலாளர் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது யாருன்னு பார்த்தோம். இது பாருங்க யாரு. இதுல நம்ம ஆரம்பத்துல பார்க்கும்போது கிரகாம் வேலஸ். இவர் வந்து ஆக்க சிந்தனையின் படிநிலைகள் 4. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து 5 பண்புகள். இது யாருன்னா டாரன்ஸ். இந்த நம்ம இதுவரைக்கும் நான் பார்த்ததுல 2 உளவியலாளர்கள் பார்த்திருக்கிறோம். டாரன்ஸ் பார்த்திருக்கிறோம். அப்புறம் கிரஹாம் வேலஸ் பார்த்திருக்கிறோம். அப்ப இது வந்து ஆக்க சிந்தனை படிநிலைகள் 16 பாயிண்ட்ஸ் இருக்குது. நிச்சயமா இங்கிருந்து ஒரு 2, 3 கொஸ்டின் வந்து கம்பல்சரி இந்த சாப்டர்ல இருந்து வரும். நீங்க தெளிவா நீங்க இத வந்து ரிவிஷன் பண்ணி ஞாபகத்துல வச்சிருங்க. அப்புறம் இந்த செயல்பாடு இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் பல பயன்கள். இது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை காட்டி அது எவ்வாறு எல்லாம் உருவகப்படுத்தி பயன்படுத்தலாம் என்று குழு விளையாட்டு மூலம் கண்டறியலாம். இப்ப சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இப்போ இப்ப அறிவியல் நம்ம எடுத்துட்டோம்னா, இப்ப சின்ன ஒரு பொருள் எடுக்கிறோம். என்ன எடுத்துக்கலாம்? சின்ன ஒரு கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டில்ல வச்சு நீங்க ஒரு பல டைமென்ஷன்ல வந்து ஒரு மாணவர்களுக்கு சோதனை பண்ணி காட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் என்னங்கிறத மாணவர்களுக்கு வந்து விளக்கலாம். அப்புறம் ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஒரு மெழுகு வந்து ஒரு வெப்பம் ஆக அதோட அது ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அந்த 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 மெழுகு வந்து உருகிட்டு வருது இல்லையா? அப்ப எதனால உருகுது? அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன? அது எப்படி உருகுது? மறுபடியும் வந்து அந்த உருகுன அந்த மெழுகு வந்து அந்த லைட் ஆஃப் பண்ண அப்புறம் கோல்ட் வந்து குடுக்கும்போது ஏன்னா மறுபடியும் சாலிடா மாறுது. இப்ப இது எப்படி சாலிடா மாறுச்சு? அப்புறம் கேண்டில் வந்து உள்ள இருக்கிற அந்த ஃபிளேம் வந்து உருகும்போது அதுல வர்ற கலர்ஸ் என்ன? எந்த மாரி கலர்? அந்த கேண்டில வந்து கீழ ஒரு பாட்டம்ல வைக்கும்போது, அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? மேல வச்சா ரொம்ப சூடா இருக்குது. கையில வந்து வெந்துரும். கீழ நம்ம எப்படி வைக்கிறோம்? கலர் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஸோ இந்த மாரி அப்புறம் அந்த ஷேடோ வந்து எந்தெந்த நேரத்துல, எந்த நேரத்துல இந்த கேண்டில் வந்து ஷேடோ வச்சேன்னா, இந்த ஷேடோ வந்து சொல்றது என்ன? ஸோ இந்த மாரி சின்ன ஒரு கேண்டில் தான். இந்த கேண்டில் வச்சு நம்ம நெறைய என்ன பண்ணிக்கலாம்னா, நெறைய ஒரு ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ட வந்து மாணவர்கள் நம்ம செஞ்சு காட்டலாம். அதே போல வந்து ஒரே ஒரு பொருள்ல வந்து நம்ம பல பயன்கள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம குழு விளையாட்டு மூலம் நம்ம இங்க உருவாக்க பண்ணலாம். அதே போல ஒரு எழுத்து ஆரம்பத்துல பார்த்து ஒரு பொருளு, இப்ப வந்து ஒரு எழுத்த வச்சு என்ன பண்ணலாம், ஒரு எழுத்த வந்து கரும்பலகையில் எழுதிட்டு, அதன் மூலம் என்ன பண்ணலாம், பல படங்களை வந்து ஒவ்வொரு வரியும் வரைய சொல்லுதல். அப்ப இது நம்ம இப்ப பெரிய அந்த டிராயிங்ல வந்து நெறைய இந்த வீடியோஸ் எல்லாம் வருது. ஒரு கான்னு எழுத்து எழுதுறாங்க. அந்த காய்ங்கிற எழுத்துல வச்சு நெறைய ஒரு ஒரு டிராயிங் உருவாக்குறாங்க. அப்புறம் தாய்ன்னு வரையறாங்க. வந்து உருவாக்குறாங்க. வரையறாங்க. பாவுல இருந்து நெறைய அந்த அந்த டிராயிங்ஸ் வந்து அங்க அந்த எழுத்து வச்சு உருவாக்குறாங்க. இந்த மாரி ஒரு வரும்போது, இது எல்லாமே எங்க வரும்னா, அந்த கிரியேட்டிவிட்டில இருந்து வந்து முடியும். சரி. சரி இப்ப கிரியேட்டிவிட்டியோட பார்த்துக்கிறோம். இப்போ கற்கும் குழந்தை. இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு குழந்தையோட கற்றல் அனுபவம் எப்படி? இந்த கற்றல் குழந்தைகள் வந்து என்ன மாதிரி நாம தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஆசிரியரா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு உளவியலாளரா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்ப எக்ஸாமுக்கு வந்து எந்த மாரி ஒரு ஒரு வினா வந்து இங்கிருந்து வருதுங்கிறத இங்க பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு குழந்தையும் பிறப்பிலேயே என்ன கற்பதில் மிகவும்
ஆர்வம் கொண்டிருக்கிறோம. அப்போ ஒரு வித கூற அவர்கள் கற்பதற்காகவே பிறந்தவர் என்று கூட கூறலாம் என்று சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, சுவாசத்தை போல கற்பதும் என்ன ஒரு இயற்கையானது தான். ஏன்னா எப்பவுமே லேர்னிங் வந்து என்னன்னா, இட்ஸ் வந்து எவர் லாங் ப்ராசஸ். இட்ஸ் எவர் லாங்ங்கிறத விட எவர் ரெடி ப்ராசஸ். எப்பவுமே அது வந்து ரெடியா இருக்கும். ஆனா நம்ம தான் கற்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை இல்லையா? அப்போ இந்த பிறந்த குழந்தை சில மணி நேரத்திலேயே பாருங்க, தன்னை சுற்றியுள்ள முகங்கள், தாயினுடைய குரல், அப்புறம் இதெல்லாமே ஒரு சில நேரத்திலேயே, சில மணி நேரத்திலேயே அது வந்து லேர்ன் பண்ணிருங்க. அப்புறம் ஓரிரு வாரத்தில வாரக்கணக்கில என்ன ஆகும்? நிறங்கள், வடிவங்கள், குரல் வேறுபாடுகள் எல்லாமே இது கண்டுபிடிச்சிரும். ஒ வி வி அந்த வீக்லி பீரியட்ல. அப்போ இது வந்து தற்போதைய ஆராய்ச்சி குடுக்கும்போது, ஆனா இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, தானாகவே கை கால்களை நீட்டி மடக்க, பொருட்களை வந்து தட்டி எடுக்க, அசைத்து, பிடித்து இந்த மாரி செயல்கள வந்து என்ன பண்ணுவாங்க? இத வந்து ஈஸியா வந்து அவங்க இத வந்து ம ம லேர்ன் பண்ணிருவாங்க. அப்புறம் மெயில்ல பார்க்கும்போது, இந்த அறிவுசார் இயக்கத்தையும், அப்புறம் சார் எழுத்துக்கள் இது 2யும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாதுங்கிறாங்க. அதாவது அந்த இன்டலெக்சுவல் அந்த ரிலேட்டடோட அந்த அந்த ஃபங்ஷனையும், அப்புறம் வந்து அந்த அந்த எமோஷன்ஸ் அது வந்து எந்த மாரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் அந்த இயல்பு தன்மையும் நம்மளால பிரிக்க முடியாது. இப்ப 6 மாதத்திலிருந்து 18 மாதத்தில் ஏறக்குறைய 1 1/2 வருஷத்துல தங்களை சுற்றி நடப்பவைகளை அறிந்து, அது தொடர்பாக நடக்க முயற்சிக்கின்றனர். இல்லையா? அப்ப இதனால குழந்தைகள் வந்து என்ன நம்ம சுற்றி நல்லவைகளை நடக்க வழிகால இந்த 1 1/2 இயர்ஸ்ல வந்து குழந்தை வந்து இமிட்டேஷன் ரொம்ப அது என்னன்னா பார்த்து அறிதல். இல்லையா? இது வந்து ரொம்பவே இருக்கிறதுனால, ரொம்பவே பேரன்ட்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இந்த மாரி விஷயத்துல வந்து குழந்தைகள் வந்து கை, கால்கள் அசைத்து விளையாடுதல், இது எப்பவுமே நாட்டம் இருக்கும். ஏன்னா, என்ன கை, கால் வந்து என்ன ஏதோ ஒண்ணு சொல்ல வருது இல்லையா? அதுக்கு வேண்டிய வெர்பல் வந்து அங்க வந்து கம்யூனிகேஷன் வந்து இல்ல. அப்ப டோட்டல் கம்யூனிகேஷன் வந்து பாடி லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அதனால இங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் 3 வயதில் என்ன தன்னுடைய கற்பனை சக்திகளை வளர்த்து, அதன் மூலம் விளையாட இங்க தான் நெறைய அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு, அவங்க பாட்டு இதுதான் பாப்பா, இதுதான் என்னுடைய பையன், பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நெறைய பசங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நெறைய விளையாடுவாங்க. இது வந்து அவங்களோட கற்பனை சக்தி, இமேஜினரிய வந்து ஆரம்பிக்கும். அப்புறம் இது அடுத்தது என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஸ்டேஜ் தான் ஆக்கப்பூர்வமான விளையாட்டுக்கள். அப்புறம் ஆரம்பத்தில வந்து கை, கால்களை நம்ம உதறி அசைத்து விளையாடுறது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா, கற்பனை சக்திகள் மூலமா அந்த பொம்மைகளை வைத்து விளையாடுறது. அப்புறம் பார்த்தோன்னா, ஆக்கப்பூர்வமான விளையாட்டுக்கள். அப்புறம் இயற்கை மற்றும் சமூக பற்றிய கருத்துக்களை வந்து அது மெதுவா வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. அப்ப இந்த மாரி 4 விஷயத்த வந்து நம்ம இங்க நோட் பண்றோம். அப்புறம் குழந்தைகள் வந்து கற்றல் என்பது என்னன்னா, வீடு அல்லது பள்ளி ஓரிடத்தில் மட்டும் நடப்பதல்ல. இது குழந்தைகள் மட்டும் இல்ல, நமக்கு கூட என்னாகுன்னா, லேர்னிங் அப்படின்னா, லேர்னிங் வந்து இட்ஸ் நாட் டெட்டர்மைன்ட் வித்தின் 4 வால்ஸ் அப்படிங்கிறாங்க. இல்லையா? நம்ம லேர்னிங்ங்கிறது என்னன்னா, இந்த லேர்னிங் இஸ் நாட் டெட்டர்மைன்ட் வித்தின் 4 வால்ஸ். இன்னும் ஒரு 4 ஒரு சுவருக்குள்ள நடக்கின்ற ஒரு கற்றல்ங்கிறது நடக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. இப்ப என்னன்னா எல்லா இடத்திலும் பாருங்க, எல்லா இடத்திலும் அதற்கு கிடைக்கும் அனுபவங்கள் மூலம் தான் கற்றல் வந்து அங்க நிகழ்ச்சி ஏற்படும். அதனால வந்து குழந்தைகள் எடுத்துட்டேன்னா, இதுல மெயின் பார்த்தேன்னா அவங்கள அருங்காட்சியகம், பூங்கா, கடற்கரை தோட்டம் எந்த மாரி இடத்துக்கு வந்து நெறைய எவ்வளோ வந்து நம்ம அவங்கள வந்து வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து கற்றல் வந்து அங்க அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் என்ன குழந்தைகள் ஆக்கப்பூர்வமான வழியில் சிந்திப்பதற்கும், கற்பதற்கும், விளையாடுவதற்கும் நல்லதொரு சூழ்நிலைகளை வந்து ஆசிரியர் ஏற்படுத்தி தர வேண்டும். அதாவது குறிப்பாக பார்த்தோன்னா மாண்டிசேரி இதுல வந்து மெயின் வந்து பிளேஃபுல் ஆக்டிவிட்டீஸ், அழகான தோட்டங்கள் வடிவமைக்கிறது, குழந்தைங்க கூட விளையாட்டு பொருள்கள் வந்து வெளியில அந்த மைதானத்துல வைக்கிறது, அப்புறம் விளையாட்டு பொருட்கள் கியூப் ஆகட்டும், விளையாட்டு சின்ன 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 அந்த ஆக்டிவிட்டீஸ் ரோல் மாடல் ஆக்டிவிட்டீஸுங்க, அப்புறம் இந்த ஒர்க்கிங் மாடல்ஸ், அப்புறம் இந்த டம்மி மாடல்ஸ் எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து மிக அதிகப்படியான டிஎல்எம் யூஸ் பண்றது எங்கன்னா, மாண்டிசேரி மெத்தட்ல யூஸ் பண்றோம். இதுதான் எதுக்கு அப்படின்னா, இந்த குழந்தையோட மெயின் கிரியேட்டிவிட்டிய நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக நம்ம உருவாக்குறோம். ஸோ இதுதான் என்ன ஆகுதுன்னா, நல்லா செய்திகளை கற்பதற்கும், நல்ல குழந்தைகளாக உருவாக்குவதற்கும் ஆரம்ப கல்வியிலேயே இந்த ஆசிரியர் வந்து ரொம்ப அடிக்கல்லமா இருக்க பார்க்கிறோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப வந்து இந்த லெவல்ல நீங்க ஆக்கத்தின் மீது பார்த்திருக்கிறோம். இத வந்து நீங்க தெளிவா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ரீகேப் நீங்க பண்ணி பாருங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்து ரீகேப் பண்ணி பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் இதோட கன்டினியூட்டியா நாம என்ன பண்ண போறோம்? இது வந்து ரொம்ப அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். இப்ப சாப்டர் 4ல யூனிட் 4ல பார்க்கும்போது, இந்த ஆரம்ப கல்வி நிலையில இல்லையா? மாணவர்களோட சமூக மற்றும் மன எழுச்சி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் சொல்லுவான். அந்த எமோஷன்ஸ் இல்லையா? இது வந்து என்னன்னா கம்யூனிட்டி பேஸ்ட் சொல்லுவா. இப்ப சோசியலைசேஷனும் அதனோட எமோஷன் எப்படி வந்து நாம இங்க பார்க்கலாம். இப்போ இதுல ஸ்டார்ட்டிங் பார்க்கும்போது, இந்த தொடக்கப் பள்ளிக்கு வரும் குழந்தைகள் யாருமே என்ன பண்ணா சிலர் வந்து யாருமே பழகுவதில்லை. பார்க்கிறோம். வந்த உடனே என்ன பண்ணும் உட்கார்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்துருப்போம். ரொம்ப சோகமா உட்கார்ந்துருப்பாங்க. இல்ல ஒரு குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிரும்.
இல்ல இந்த மாதிரி யாருமே ஈஸியா அவங்க வந்து ரொம்ப இன்டராக்ஷன் ஆகிறது இல்லை. என்ன அப்படின்னா, இத கற்றல் செயல்பாடுகள் கூட அவருக்கு விருப்பமின்றி காணப்படுவார். அப்புறம் விளையாட்டிலயும் ஆர்வம் இல்லாம இருக்கும். அப்ப இவங்களுக்கு பெரும்பாலும் என்ன பண்ண மனவெழுச்சி, வளர்ச்சி, ஏன்னா ஒரு எமோஷனல் அந்த ரெகுலேஷன் கூட அந்த டெவலப்மெண்ட் அதுவும் இல்ல. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த பெற்றோர்களோட அன்பு மற்றும் அரவணைப்பு நன்கு வளர்க்கப்பட்ட குழந்தைகள் மற்ற குழந்தை எளிதில் நட்பு கொள்கின்றனர். இதுதான் ரீசன். எங்க வந்து வீட்ல வந்து அந்த ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸோட ரொம்ப அவங்கள ஒரு கன்சோல்டா, இல்ல அவங்க கூட நல்ல ஒரு அட்டாச்மென்ட்டோட அந்த மாதிரி ஒரு ஒரு பிராட் அப் பண்ற அந்த குழந்தைங்க வந்து ஈஸியா மத்தவங்க கூட இன்டராக்ட் ஆயிடுறாங்க. இன் கேஸ் இந்த விஷயம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பர்ட்டிகுலர் குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்னு பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலுக்கு அத்தனை சிம்டம்ஸ் நாம கிளாஸ்ல பார்க்கலாம். சீக்கிரமா பழகுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. செயல்பாடுகள் வந்து விருப்பம் இல்லாம இருக்கும். விளையாட்டுலயும் கூட அவங்க ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. அப்ப மன எழுச்சி வளர்ச்சியில கூட அவங்களுடைய அது தேவையான ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஸோ இதெல்லாம் எங்க தெரியுது, அந்த பேரண்ட்ஸோட ப்ராப்பரா ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு கேர், அதே நேரத்தில் ஒரு கன்சோல் இல்லை அப்படின்னா வாழ்க்கை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது.